எல்லாருக்கும் நமஸ்காரங்க. ஐ எம் டாக்டர் விஷ்ணுராம். வெல்கம் டு தி 4th எபிசோட் ஆஃப் ஸ்ரீ ஹெல்த் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒபிசிட்டின்னு ஒன்று நிறைய பேர் இல்லை வேறு சேனல் போயிடலாம், இது பண்ண அது பண்ணாத, இது செய்ய வெயிட் குறையும், இவ்வளோ குறைக்கணும் அவ்வளோ குறைக்கணும் தான் சொல்ல போகிறாருன்னு ஸ்கிப் ஆகிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏன்னு நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ ஜூலியன் மேண்டல் அப்படின்னு ஒருத்தர், ஒரு லீடிங் அட்வொகேட் இன் யூஎஸ்ஏ, நல்ல டால் ஹெஃப்டி ஃபிகர், ரிச் பர்சன், பிஸி ப்ராக்டிஷனர், ஒரு ஃப்ரீக்கி லைஃப் ஸ்டைல், எவ்ரிடே நைட் கிளப்ஸ், ஆல்கஹால் எல்லாமோட ரொம்ப ஹெக்டிக் லைஃப் போயிட்டுருக்கு. சடன்லி லேண்ட்ஸ் அப் வித் அ ஹார்ட் அட்டாக். சரிங்களா? அப்புறம் அவர் ஐசியூவில் இருக்கார், பிழைக்கிறதே கஷ்டம்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. somehow he ரெக்கவர் ஆகி ஒரு 3 months அவர் என்ன ரெஸ்ட்ல இருந்தார். ஆஃப்டர் 3 months அவரை பற்றி ஒரு நியூஸும் இல்லை, எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல. அதை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அவரோட ஜூனியர் ஜான் இருக்கார், அவரோட ஆஃபீஸுக்கு ஜூலியன் மேண்டல் வரார். காலையில் வந்துட்டு ஜான் அப்படிங்கிறார். ஜானுக்கு இவரை பார்த்தோன்னே ஒரே சர்ப்ரைஸ். இவர் அப்படியே இந்த துறவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருப்போமே, அந்த ப்ரௌன் கலர், மெரூன் ப்ரௌன் கலர் இதில் போட்டுட்டு நிற்கிறாரு. ஜூலியன் மேண்டல் அப்படிங்கிறார் அவர். ஆமாம், நான் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு போயிடுறார். அப்புறம் ஜான் ஆஸ் யூஷுவல் அவங்க வீட்டில் இவருக்காக வெயிட் பண்ணுறாரு. லிவிங் ரூம் டீப்பாயில் 2 கப் வித் ஒரு வித் கெட்டில் ஃபுல் ஆஃப் டீ வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. மேண்டல் கரெக்டாக வரார். ஜூலியன் மேண்டல் வந்தவுடனே 2 பேருக்கும் டீ சர்வ் பண்ணுறாரு ஜான்னு. ஜூலியன் மேண்டல் எடுத்து டீ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறாரு. ஜான் அப்படியே மெல்ல சிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலியன் ஆரம்பிக்கிறார். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, how to lead a life with ethics, happiness and success, அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. உடனே ஜான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு குடிச்சிட்டு இருந்த கப்பை பாதியில் கீழே வச்சுட்டு, நீ இதுதானே சொல்ல போகிற, அதுதானே சொல்ல போகிற, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல போறியா அப்படின்னாரு. ஜூலியன் மேண்டல் சிரிச்சுக்கிட்டே அவர் அந்த கெட்டில் எடுத்து ஜானோட கப்பில் டீயை நொப்ப ஆரம்பிச்சிட்டார். டீ ஓவர்ஃப்ளோ ஆகி வழியுது. ஏன்னா அதில் ஏற்கனவே பாதி இருக்கு இல்லையா, ஓவர்ஃப்ளோ ஆகி வழியுது, கார்பெட்ல எல்லாம் நனையுது. ஜானுக்கு கோவம் வந்துச்சு. ஜூலியன், டீ ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறாரு. ஆமாம், எனக்கு தெரியும், நீ முதல்ல உன் டீ கப் எம்டி பண்ணாதான் நான் உனக்கு ஃப்ரெஷ் டீ கொடுக்க முடியும், அதனால நீ உங்ககிட்ட இருக்கிற டீயை குடிச்சு ஸ்வாலோ பண்ணு அப்படிங்கிறார். உடனே ஜானுக்கு பொறி தட்டுது. ஓ, நம்ம பாதி தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டோம் அப்படின்ட்டு, சாரி மேண்டல், நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படிங்கிறார். இது ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்க, பிரகஸ்பதிகள், ஒரே ஒரு பிரகஸ்பதி தான். ஓகே, அண்ட் எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் இல்லை. கரெக்ட் தானுங்க? ஓகே, இப்போ நான் சொன்ன அபவ் ஸ்டோரி இட் இஸ் இன் அ புக் கால்ட் தி மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. ஆத்தர் ராபின் சர்மா. ஒரு எக்ஸலண்ட்டான புக்கு. ப்ளீஸ் ரீட் இட், ஐ ரெக்கமெண்ட். ஓகேங்க, சரி. இது அதே மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை விட நிறைய பேருக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கும். பட் நான் எங்கள் மெடிக்கல் ப்ராஸ்பெக்டிவ்ல என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, இப்போ டாபிக் பர்சே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒபிசிட்டி அப்படின்னா உடல் பருமன். இது நம்ம இப்போதைக்கு வெயிட்டை வச்சு தான் சொல்கிறோம் இல்லைங்களா? அது என்ன எப்படிங்கிறத நான் திருப்பி வரேன். ஒபிசிட்டியில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸஸ் ஃபுட் எனர்ஜி இல்லாமல் ஒபிசிட்டி இல்லை. ஃபுட் வேற எனர்ஜி வேறையா இல்லை, நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்ற ஆகாரம் இருக்கு இல்லையா, காலையில் சம்திங், மத்தியானம் சம்திங், ஈவினிங் நைட் சம்திங் சாப்பிட்றோம், வேரியஸ் டிஷ்ஷஸ் சாப்பிட்றோம். அது எல்லாமே நம்மளுக்கு அந்த டிஷ்ஷாக தான் தெரியும். உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி தான் தெரியும், ரைஸ், பிரியாணி அப்படி தான் தெரியும்.
ஆனால் உடம்பு அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் அப்படின்னு தனித்தனியாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தனித்தனியான என்சைம்ஸ் அதில் வேலை செஞ்சு அதை டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணுது. இது ஏன் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த ஃபுட் டைஜஸ்டட் ஃபுட்டுலேருந்து தான் நம்மளுக்கு அன்றாட தேவைக்கான எனர்ஜி கிடைக்குது. இது பேசிக் கான்செப்ட் இல்லைங்களா? அண்ட் ஃபாஸ்ட் எனர்ஜி இதுலேருந்து தான் வரும். எங்கே சுகர்ஸ், குளுக்கோஸ்லேருந்து தான் வரும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரைட்டு? அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் எனர்ஜி, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எக்ஸஸ் சாப்பிடும்போது எக்ஸஸ் எனர்ஜி அதில் ஒரு சின்ன போர்ஷன் லிவரில் ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகராக ஸ்டோர் ஆகிடும். அந்த சுகரும் ரிலீஸ் ஆகிடும் நம்மளுக்கு தேவை இருக்கும்போது. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எனர்ஜி வர்றது எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஃபேட் செல்ஸ்லையும் போய் உட்காந்துக்குது. உடம்புல எனக்கு ஃபேட்டே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வர்றது கேட்குது. பட் ஃபேட் செல்ஸ் எல்லார் உடம்புலையும் இருக்கும். பிரதானமாக எங்கே இருக்கும்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே, எல்லாருக்குமே ஸ்கின் இருக்கு. ஸ்கின்னுக்கு கீழே சப்கியூட்டேனியஸ் லேயர் சொல்லுவோம். அதாவது கியூட்டேஸ்னா ஸ்கின்னுக்கு கீழே லேயர் ஃபுல்லுமே ஃபேட் செல்ஸு இருக்கும். அதை ஃபேட்டி டிஷ்யூன்னு சொல்கிறோம். அங்கே தான் போய் அக்யூமுலேட் ஆகும். அது எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அங்கெல்லாம் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ இருக்குது, அங்கெல்லாம் ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். ஓகே, இதுதான் பேசிக்காக. அது என்னவா அக்யூமுலேட் சேருது அப்படின்னா ட்ரைக்ளிசரைட்ஸாக கன்வெர்ட் ஆகி அப்படி தான் அக்யூமுலேட் ஆகுது. ஏன் பாடி திருப்பியும் அதை சுகராக கன்வெர்ட் பண்ணி அந்த டிஷ்யூஸில் சேர்த்துறது இல்லை அப்படின்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் நமக்கு எனர்ஜி தேவைப்படும் போது பிரேக் டவுன் ஆகி ரிலீஸ் பண்ணுறது அதிக எனர்ஜி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கிரியேட்டருடைய இன்னொரு அற்புதம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ 1 கிராம் ஆஃப் சுகர் கார்போஹைட்ரேட்டுக்கு 4 கலோரின்னா அதே 1 கிராம் ஈக்குவல் இதுக்கு ஃபேட்டுக்கு 9 கலோரிஸ் ஜெனரேட் ஆகும் எனர்ஜி, ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ ஒபிசிட்டி எப்படி சார் மெஷர் பண்ணது? நான் ஒபீஸா இல்லையா அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பார்த்த உடனேயே சொல்லுவோம் உனக்கு வெயிட் ஜாஸ்தி. கண்ணிலேயே எடை போடுறவங்க நிறையா பேர் இருக்கும் இல்லையா? பார்த்த உடனே சொல்லுவோம் நீ உனக்கு வெயிட் ஜாஸ்தி, 3 கிலோ குறைஞ்சிட்டியாட்டிருக்கு, என்னாச்சு அது இதுன்னு கேட்போம் இல்லையா? கண்ணிலேயே அசஸ் பண்ணுவோம். பட் இன்னொரு அக்யூரேட் வே ஆஃப் அசஸிங் திருப்பியும் சொல்லலாம், அவர் ஜிம் பாடி அதனால வெயிட் அப்படிதான் காமிக்கும் அப்படிங்களாம். இல்லை இன்னொருத்தருக்கு அவருக்கு நீர் உடம்பு அதனால குண்டா தெரிகிறார், பருமனா தெரிகிறாருன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? பட் இது எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. 1830ஸ்லயே அடால்ஃப் கியூட்டிலெட் அப்படின்னு ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், அவருனால கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒபிசிட்டி அது இது பற்றி அவர் ஒன்றும் அதை பற்றி அவர் சிந்திக்கலை. இந்த உடம்புக்கு இப்படி பாடி மாஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 1972 கீஸ்ன்னு KEYS ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அவர் தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை இந்த வேரியஸ் டிசீசஸோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணார். அதுக்கு முன்னாடி 1950s அமெரிக்கன் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு இந்த ஓவர் வெயிட் காரங்க இந்த மார்டாலிட்டி ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு, இந்த டிசீஸ் இவன் ஓவர் வெயிட் அந்த டிசீஸ், அதனால அவங்களுக்கெல்லாம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இன்சூரன்ஸ் பாலிசி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த 1950s. அப்போ 72 இப்படி 1997 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கைட்லைன் இருந்தது. 1997 ரிவைஸ்டு கைட்லைன் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வேர்ல்டையே 2ஆக பிரிச்சுட்டாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்டு, சவுத் ஏஷியா அப்படின்னு. சவுத் ஏஷியாவுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் நார்மல் 18.5 22.9, இது நார்மல். சரி, முதல்ல பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா
நான் என்னோட ஹோம் பேஜில் போஸ்டில் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிளாக பார்க்கணுன்னா வெயிட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை height into height in meters. So 75 kilos divided by 1.7 meters into 1.7 meters. அது என்ன வருதோ அது பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது நீங்கள் எல்லாரும் உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 18.5 to 22.9 நார்மல். அதுக்கு கீழேன்னா அண்டர் வெயிட் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே 23லிருந்து 24.9 வரைக்கும் ஓவர் வெயிட்னு சொன்னாங்க. அப்புறம் ஒபிசிட்டி 25க்கு மேலே இருக்கிறது ஒபிசிட்டி, 25லிருந்து 29.9 கிரேட் 1 ஒபிசிட்டி, 30லிருந்து 34.5 கிரேட் 2 ஒபிசிட்டி, கிரேட் 3 வந்து மோர் தென் 35. இது நம்மளுக்கு சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, சரி, ரைட்டு. சரி, இப்போ ஒபிசிட்டின்னா இப்போ ஒருத்தர் நல்ல ஜிம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவர் ஒபீஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னா, அதுக்கு பாடி ஃபேட்டும் பாடி மாஸ் இண்டெக்ஸும் ஒன்றா அப்படின்னா இல்லை, அது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் எல்லாருக்கும் கேட்குறது, சரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் தெரியும், நான் என்ன ஐடியல் வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? இப்போ ஒருத்தரோட ஹைட்டு 170 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 100 கழிச்சிருங்க, 70 இருக்கு இல்லையா? 70 தான் அவருடைய ஐடியல் வெயிட் அப்ராக்சிமேட்லி. இது அதுக்கும் இன்னொரு ஃபார்முலா, டிவைன் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 50, மென்னுக்கு ஒரு ஃபார்முலா, விமெனுக்கு ஒரு ஃபார்முலா. மென்னுக்கு வந்து 50 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஹைட்டில் 5 அடிக்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 2.3யோட மல்டிப்ளை பண்ணிடுங்க, சிம்பிள். ஓகே, அப்புறம் விமெனுக்கு அதே மாதிரி 45.5 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒவ்வொரு இன்ச்சு 150 சென்டிமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 2.3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ சப்போஸிங் நான் 150 சென்டிமீட்டருக்கு கீழே 5 அடி கீழே இருக்கேன்னா அது எவ்வளோ இன்ச் கீழே இருக்கமோ அதில் 2.3 கழிச்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இதுவுமே நான் அந்த போஸ்டில் போட்டிருக்கேன், ஹோம் பேஜில் போஸ்டில், நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஐடியல் பாடி வெயிட் கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? இது சரி. ஒபிசிட்டி பற்றி பேசும்போது இதை வெயிட் பற்றி சொல்லிட்டோம், இப்படி தான் மெஷர் பண்ணோன்னு. எக்ஸ்ட்ரா ஃபுட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லாமல் ஒபிசிட்டி இல்லை. ஒபிசிட்டி பற்றி இது ஒரு குளோபல் பிக்சராக இருந்துச்சு, உலகம் பூரா இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. வேர்ல்டு இஸ் எக்ஸ்பேண்டிங், பர்சன்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங், ஸோ வேர்ல்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்டுங்களா? ரைட், ஓகே. தென் இது எப்படி, இது சொல்லும்போது எனக்கு அந்த புறநானூறு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. புறநானூறு நம்மளுக்கு சின்ன வயசு 10th 11th ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? செய்யுள்ள வரும் புறநானூறு, இந்த 8 தொகையில் 1 400 பாட்டு. இது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எப்படி இருக்கணும், பாலிட்டி எப்படி இருக்கணும், சோஷியாலஜி எப்படி இருக்கணும், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. 400 பாட்டும் ஒருத்தரே எழுதலை, 150 பேர் டிஃப்ரெண்ட் போயட்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் 10 பெண் கவிஞர்களும் அவையார் உட்பட. சரிங்களா? அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு 192 கணியன் பூங்குன்றனார். கரெக்டு, அதே பாட்டு தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண அப்படின்னு அப்படியே போகும் பாட்டு. ஒரு 12 லைன்ஸ் போகும். இதில் யாதும் ஊரே யாரும் கேளிர், ஆமாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லா ஊர்க்காரங்களும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், ஏன்னா எல்லாரும் ஒபீஸாக இருக்கோம். 2வது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, ஒபீஸ் ஆகிறதும் நம்மனால தான், அது சரியாகணுங்கிறதும் நம்மனால தான். இதில் வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு யாருனாலையும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. so many people are influencing, பட் நீங்கள் மோட்டிவேட் ஆனால் ஒழிய உங்களால் முடியாது. 2. 3வது வந்து நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன், அதே தான். நோதல்னா துன்பப்படுவதும் துன்பத்திலிருந்து மீண்டு வருவதும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஆப்ட் சாங் பாருங்க. அவர் சொன்னது வேற இதுக்கு, நான் இதோட கம்பைன் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஒபிசிட்டி.
இது இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கா? ஆமாம், ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன். இனி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ம், எதனால ஒபேசிட்டி வருது? இது கொஞ்சம் சயின்ஸ் கலந்திருக்கும். அடுத்தது ஒபீஸா இருந்தா என்னென்ன காரணங்கள் பார்க்கணும்? ரைட். அடுத்தது எப்படி மேனேஜ் பண்றது? இது 3 சாப்டரா பிரிச்சு பார்க்கலாம். இன்னும் 3 வீக்ஸ். ஓகேங்க. சரி. இப்போ நான் போன போஸ்டிங்ல நான் 2, 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருந்தது. பட் நான் இந்த போஸ்டிங்ல இந்த இஷ்யூல அது ஆன்சர் பண்ணேன்னா இந்த டைம் லிமிட்ல என்னால முடிக்க முடியாதுங்க காரணத்தினால, நான் நீங்க போடுற கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு வரேன். நான் என்னுடைய டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கும்போது, மேபி ஒரு 30, 40 எபிசோட்ஸ் முடிக்கும்போது, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். சரிங்களா? நல்ல கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ். ஐ அப்ரிஷியேட் இட். இந்த மாதிரி வெல்கம் பண்றேன். பட் இது இண்டிவிஜுவலா எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு தயவு செஞ்சு உங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் கேளுங்க. தே ஆர் தி பெஸ்ட் பர்சன் டு கைட் யூ. இன் பர்சன் கேட்கறது ஆல்வேஸ் பெட்டர். சரிங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். தப்பா யாருமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கனெக்டடா இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைஃப்ஸ் ரிப்போர்ட், சார் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன், ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு பண்ண வேணாங்க. ஏன்னா இது அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ் ஆல்சோ. ஏன்னு சொல்ல வரேன்னா, ஹிப்போக்ரட்டிஸ் 400 வருஷத்துக்கு 400 பிசி சொன்னார் இல்லையா எத்திக்ஸ் பத்தி. அவன் என்ன சொன்னார்னா, நம்ம இந்த இவங்கெல்லாம் ஓத் எடுக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, தேவைக்கு அதிகமாக தகவல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அதே மாதிரிதான் மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயும் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். யாருடைய ரிப்போர்ட்டோ யாரோ மூலமா யாருக்கோ வந்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது அகைன்ஸ்ட் எத்திக்ஸ். சரிங்களா? சாரி, நான் யாரையும் ஹர்ட் பண்ண சொல்லலை. பட் இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ்க்கு இப்போ நாங்கள் டாக்டர் ஒரு 10 பேர் மீட் பண்ணால் இதுதான் வரும். எனக்கு 5 பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, எனக்கு 4 பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க, ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சாங்கன்னு. ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் பர்சனலாக போய் டாக்டர் விசிட் பண்ணி யூ கெட் அ கன்சல்டேஷன். லெட் இட் பி யுவர் ஓன் ஃபேமிலி டாக்டர். ஓகே சார்? ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். வில் மீட் நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.